ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேபி ப்ரூஃபிங் அட் ஹோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் பிரணாக்குட்டியை குட்டியாக இருக்கும் போதில் எந்த மாதிரிலாம் வீடை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பேபி ப்ரூஃபிங் பண்ணேன் அப்படின்றத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். புது வியூவர்ஸ் என்னோட சேனல் டால்ஃபின் கர்வுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பேபி ப்ரூஃபிங் அப்படின்னா என்னது? அவங்க தவள ஆரம்பித்தோடனே இல்லை நடக்க ஆரம்பித்தோடனே ஒவ்வொரு கார்னர் இல்லை ஒவ்வொரு பொருளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதில் அவங்க அவங்க மேலேயே பொருளோ ஏதோ ஒன்று எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்காமல் தடுக்கிறதுக்கு நம்ம ப்ரிகாஷனரியாக சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு பேபி ப்ரூஃபிங் அட் ஹோம் பண்ணணும். இப்போ நம்ம வீடியோவில் செக் அவுட் பண்ணி பார்ப்போம் பிரணாக்குட்டி குட்டியாக இருக்கும் போதில் நான் என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. லிவிங் ரூமில் நம்ம ஃபர்னிச்சரில் அந்த கார்னர் ஃபோம் ஷீட் இது பண்ணும். வயர்லாம் கீழே ஹேங் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். கீழே ஃபுல்லாகவே அவங்க டாய்ஸ் மட்டும்தான் இருக்கணும். வயர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி டேக் பண்ணி செலோ டேப் போட்டுக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸஸுமே வாலில் ஹேங் பண்ணுறது பெட்டரு. அவங்க அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் ரீச் அவுட் பண்ணாத ஹைட்டில் இருக்கணும். இன்கேஸ் லோ லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு செல்லோ டேப்போ இல்லை ஏதாவது ஒரு இப்போல்லாம் ஃபோம் ப்ளக்ஸே வைக்கிது அந்த மாதிரி வாங்கி ப்ளக் பண்ணிடலாம். சோஃபா வெட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி ஒரு லேமினேஷன் கவர் வச்சு சோஃபாவை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்குறதுக்கும் எஸ்தட்டிக்காகவும் இருக்கும். நம்மளுக்கு அடிக்கடி வெட்டிங் இருக்காது. நம்ம இப்போது பெட்ரூமில் என்னென்ன சேஃப்டி பண்ணலாம் பார்க்கலாம். இங்கேயும் சேம் டேபிள் சேர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு ரோப்பு வச்சு வால் ஆங்கர் பண்ணி கட்டிடணும். வயர் எதுவுமே கீழே அவங்க டச் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது. டோர்ஸ் பின்னாடி கூட நம்ம இந்த மாதிரி ஆங்கர் யூஸ் பண்ணி த்ரெட் வச்சு டைப் பண்ணிக்கலாம். தென் காயின்னு, சேஃப்டி பின்னு, பட்டன்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ரீச் ஆகாத மாதிரி சேஃபான பிளேஸில் வைக்கணும். எங்கெல்லாம் டோர்ஸு ஷார்ப்பான கார்னர்ஸ்லாம் இருக்கோ அங்கேயுமே இந்த ஃபோம் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அவங்க ஹெட்டோ எங்கேயும் ஹர்ட் ஆகாமல் பம்ப் ஆகாமல் இருப்பாங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபோம் ஷீட்ஸ் யூஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்களால டோரை கம்ப்ளீட்டாக லாக் பண்ண வராது. ஸோ அவங்க டோரில் லாக் பண்ணி மாட்டிக்க மாட்டாங்க. கிச்சனுக்குள்ளே பேபிஸ் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா டோர்ஸு எல்லாத்துலேயுமே சைல்ட் ப்ரூஃப் பண்ணிடணும். ஸ்டவ் அவங்கள விட கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கணும். ஆயில் கேன்ஸு எல்லாமேவுமே அவங்களுக்கு ரீச் பண்ண முடியாத ஹைட்டில் இருக்கணும். இந்த மாதிரி வால் ஆங்கர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம வயர் கீழே தொங்காமல் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி ஆணி ப்ளக் பண்ணிக்கலாம். நைஃபு, சிசர்ஸு, மேட்ச் பாக்ஸ்லாம் அவங்களுக்கு எட்டாத மாதிரி வச்சுக்கணும். ட்ராஸுக்குமே இந்த மாதிரி சைல்ட் ப்ரூஃப் லாக் போட்டாலும் பெஸ்ட்டு தான். கிச்சன் சைடு, ஸ்டேர்கேஸ் சைடெல்லாம் சேஃப்டி டோர்ஸ் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. பாத்ரூம் சேஃப்டியை பொறுத்தவரை டாய்லெட்டரிஸ்லாம் கொஞ்சம் ஹைட்டில் வச்சிடணும். துணி காயப்படுற ரேக்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே நம்ம ஆங்கரிங் பண்ணிடணும். கயர் நம்மளோட ப்ரிஃபரபிள் திக்னஸ்ஸு தான். பேபி அதை இழுத்தாங்க அப்படின்னாலும் ஆப்ஜெக்ட் அவங்க மேலே விழாத மாதிரி திக்கான ஸ்ட்ராங்கான கயராக போடணும். இன்கேஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்துச்சு அப்படின்னா சீட் கவர்டாகவே எப்பயுமே இருக்கணும். பேபி எப்பயுமே பாத்ரூம் சைடு தனியாக அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கெட்டு தண்ணியே அவங்களுக்கு பயங்கர ரிஸ்கியானது. எப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நிறைய வேஸ் ஆஃப் பேபி ப்ரூஃபிங் இருக்குது. எனக்கு பிரணாக்குட்டியோட இவ்வளோ பேபி ப்ரூஃபிங் பண்ணாலே சேஃபாக இருந்துச்சு. ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பேரண்டிங் டிப்ஸ்க்கு. Take care, happy parenting. Let me see you in next video. Until it's Purna signing off.